வணக்கம். திருப்பூரிலிருந்து நான் உங்கள் அமீர். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சென்னையில் G+2க்கான ஒரு மேசிவான ஸ்ட்ரக்சர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 46 ஃபீட்டுக்கு சென்டரில் எந்த விதமான போஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரே ஒரு போஸ்ட் இருக்கும். அடுத்த 120 ஃபீட்டுக்கு எந்த விதமான உங்களுக்கு பில்லர்ஸே இருக்காது. நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்ட்ரக்சரு. இந்த பேனல் நீங்கள் பார்க்கலாம். இந்த பேனல் ஒர்க்கு மொத்தமே 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம், இந்த பேனல் பார்த்திங்கன்னா ரெனகான் ஒரு பிராண்டில் வருது. ஸோ நிறைய பிராண்டாக இருக்குது. அதனால் ரெனகான் நமக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 2 ஃபீட் பை 10 ஃபீட்டில் வருது. கஸ்டமைஸ்டு சைஸ் பார்த்திங்கன்னா 2 ஃபீட் பை 12 ஃபீட் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கீழே ஒரு சி செக்ஷன் மாதிரி வைப்பாங்க. சி சேனல் சொல்லலாம். இதையே ஒரு 1.2 mm திக்னஸில் உங்களுக்கு இருக்கும். இது த்ரூ அவுட் 120 ஃபீட்டுக்கு லே பண்ணி ஸோ உங்களுக்கு ஆங்கர் போர்டில் ஆங்கர் பண்ணிடுவாங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா PTS ஸ்க்ரூஸ், ஸோ செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூஸ் மூலியமாக சி சேனலில் வச்சு அவங்க டெக்கிங் ஷீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேனில் இன்டர்லாக் டைப், ஸோ இன்டர்லாக் முறையில் ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் கேட்கலாம், தண்ணி வருமானு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ தண்ணி வரக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கேப்ஸை ஒரு டேப்பு வச்சு ஜஸ்ட்டு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம், ஸோ அந்த டேப்ஸ் பார்த்திங்கன்னா ஜாலா மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டி வச்சு ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. ஜிப்சம் பிளாஸ்டிங் சொல்லுவாங்க அதையே. அந்த ஜிப்சம் பிளாஸ்டிங் பார்த்திங்கன்னா 8 to உங்களுக்கு 13 mm வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கறதுனால ஈஸியாக நம்ம என்ன மாதிரியாக என்எம்எல் பெயிண்ட் சூப்பரான பெயிண்ட்டு நம்ம வாலுக்கு பண்ணிக்கலாம். டிஸ்டம்பர் மாதிரி என்ன வேணுமான டைப்பான பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸ்டேர் கேஸ் ஒர்க்கு, லிஃப்ட்டும் இருக்குது அண்ட் ஆல்சோ ஸ்டேர் கேஸும் இருக்குது. இந்த லிஃப்ட் பார்த்திங்கன்னா சி சேனலில் அவுட்டர் ஃப்ரேம் ரெடி பண்ணிவிட்டு இன்னரில் பார்த்திங்கன்னா ஒரு 40 into 6 mm எல்லாங்கில் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் அமைச்சு அதுக்குள்ளே TMT பாஸ் வெல்டு பண்ணி அதுக்கு மேலே கான்க்ரீட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. சோட்டு நல்லா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ ரைசர்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட்டு ஒரு 4.5 inches முன்னே தான் உங்களுக்கு ரைசர் உங்களுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டோரி பில்டிங். ஸோ நீங்கள் ஸ்டீல் பில்டிங் நிறைய பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வேர்ஹவுஸஸாக இருக்கும். மல்டி ஸ்டோரி பில்டிங் ரொம்ப ரேரு. இப்போ தான் சென்னை மாதிரியான பெரிய பெரிய சிட்டிஸில் வந்துட்டுருக்கு. கோயம்புத்தூரில் ரொம்ப அதிகமான ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், சென்ட்ரலில் எந்த விதமான போஸ்ட் இல்லை. 46 அடிக்கு 120 அடிக்கு எந்த விதமான உங்களுக்கு போஸ்ட் இல்லாமல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ அது நம்மளால் ஈஸியாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஹால் நம்ம டவுனில் கட்டுறனாலும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணும்போது ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா மாருதி சுஜுக்கி ஷோரூம். ஸோ அது அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் தான் தெரியும் யாருக்கு இந்த ஷோரூம் எடுத்து நடத்த போகிறான்னு சொல்லிட்டு. இது ரொம்ப மெயினில் ரோட்டுக்கு மேலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ சுற்றியுமே உங்களுக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ப்ரொவிஷன். ஸோ லிஃப்ட்டுக்கான ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஒர்க் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லேயிங் ஒர்க்கும், இன்னரில் பிளாஸ்டிங், அதாவது ஜிப்சம் பிளாஸ்டிங் ஒர்க் பெண்டிங் இருக்குது. அவுட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸானோட பிளாஸ்டிங் இருக்குது. அந்த 2 ஒர்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃப்ளோரிங்க்கு ப்ராப்பரான டைல்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ டைல்ஸ் கொடுக்கும்போது இதோட லுக்கு இன்னும் எலிவேட்டடாக காட்டும். மேலே பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் சீலிங்கும் நம்ம போடலாம். ஆல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரே கலர் ஆர் ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதுவே ரொம்ப அட்ராக்டிவாக நம்ம ஸ்ட்ரிப்ஸ் லைட்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக எலகண்ட்டாக நமக்கு காட்டும். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர். ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம இப்போ டெரஸ் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ டெரஸ் ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே பெண்டோஸ் மாதிரி ஷெட்டு மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபீட் ஹைட்டுன்ட்டு இருக்கும். ஏன்னா இது G+2க்கான ஸ்ட்ரக்சர். ஒரு 2.5 ஃபீட்டுக்கு பேரப்பட்ட வால் த்ரூ அவுட் கட்டியிருக்கு. சென்ட்ரல் நீங்கள் பார்க்கலாம், எந்த விதமான உங்களுக்கு பில்லர்ஸும் உங்களுக்கு இருக்காது. இந்த பேரப்பட்ட வால்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டெக்கிங் ஷீட் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த காலியர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஃபீட் பை உங்களுக்கு ஒரு 170 ஃபீட் வரைக்கும் ஒரு லேண்ட் ஏரியா. இந்த லேண்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம்.
அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஆர் ஸ்டில்த் ஃப்ளோர் ஃபஸ்ட் அண்ட் செகண்டு மாதிரி அப்ரூவலுக்கு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸ் அண்ட் ஆல்சோ ஏசிபி ஷீட். இங்கே நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து சி சேனல் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ மூலிமா ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் என்ன எக்கானதை கொண்டு கீழே விழுகாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து இதில் அழகாக நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம், ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் செல்ஃப் வைக்க போகிறீங்க, டிவி மவுண்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அத்தனை விஷயமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் நீங்கள் ஒயரிங் எல்லாமே நீங்கள் பக்காவாக காடி எடுத்து அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ப்ளம்பர் அவங்களே வந்து எலக்ட்ரிஷியனே வந்து அழகாக காடி எடுத்து ஒர்க் பண்ணி முடிச்சுருவாங்க. இதில் எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து அவங்களுக்கு வராது. ஈவன் பார்த்தீங்கன்னா வந்து டஸ்ட் இன்னும் கம்மியாக வரும், இன்னும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த டோட்டல் மெட்டீரியல், ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஏஏசி வால் பேனல், இந்த டோட்டல் மெட்டீரியலுமே ரொம்பவே வெயிட்லெஸ் வெல் கம்பேர்ட் டு நார்மல் ட்ரெடிஷ்னல் ரெட் பிரிக்ஸ் அண்ட் ஆல்சோ சாலிட் பிளாக்ஸ். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால பில்டிங்கோட லைஃப்க்கு ரொம்பவே நல்ல ஸ்ட்ரென்த்தாக உங்களுக்கு இருக்கும். லைஃப் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிள் மேலே நீங்கள் புக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த டேபிள் வந்து ஒரு 10 kg வரைக்கும் நமக்கு தாங்கும். ஆனால் அந்த டேபிள் நம்ம 20 kg யூஸ் பண்ணிருந்தோம்னா அந்த டேபிள் ரொம்ப சீக்கிரமாக உடஞ்சிரும். அதே இந்த டேபிளில் ஒரு 5 kg மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லைஃப் லாங் வரும். ஸோ வந்து எந்த அளவுக்கு வெயிட் கம்மியாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு லைஃப் இந்த டேபிளோட லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பில்டிங் உங்களுக்கு டெட் லோடு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் லைவ் லோடு நீங்கள் வந்து நல்லா ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த விதமான உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ வெரி ஃபாஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். ஜஸ்ட் 4 daysல 3 floors-க்கான டோட்டல் வால் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 60 feet இருக்குது. ஸோ உங்களுக்கு செட் பேக்கெலாம் விட்டது போக ஒரு 40 to 45 feet வந்து ஸோ அகலத்தில் நீளம் வந்து பார்த்திங்கன்னா சேம் 120 feet. ஸோ இங்கே நம்ம கட்ட போகிறோம் இங்கே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஒயில் ஸ்டார்டிங் திஸ் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டீல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்டீல் பில்டிங், மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் அவங்கள பண்ணலான்னு இருக்காங்க, ஸோ அவங்க நியூ டெக்னாலஜி தெரிவிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எங்களை பற்றி தகவல் தேவைன்னா நீங்கள் நம்மளோட திருப்பூர் நீங்கள் எப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்பெனி நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மேலும் விவரங்களுக்கு எங்களோட வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்